ஒரு குட்டி கதை சொல்லலாமா? எஸ். ஒரு ஊர்ல ஒரு கிராமம். அங்க ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அந்த குதிரை காணாம போச்சு. எல்லாருமே நீ சரியான துரதிர்ஷ்டசாலி. உனக்கே ஒண்ணுமில்ல, அந்த ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப இருக்கிற அந்த ஒரு குதிரை கூட காணாம போச்சு. ஐயோ, நீ எவ்வளவு துரதிர்ஷ்டம் இங்க நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே விசாரிச்சாங்க. ஒரு 4 நாள் ஆச்சு. அந்த குதிரை காட்டுக்கு போயிருந்தது. காட்டுல இருந்து இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்தது. அது நல்ல பலசாலியா இருக்கு. அதாவது காட்டுல இருக்கிற குதிரையில நல்ல வாட்ட சாட்டம் நல்ல பலசாலியா இருக்கு. அதுவும் அது ஒரு ஆண் குதிரை. இது ஒரு பெண் குதிரை. மறுபடியும் எல்லாரும் பா, என்ன அதிர்ஷ்டசாலி நீ! உனக்கு இலவசமா அதுவும் ஒரு காட்டுல இருந்து ஒரு குதிரை, நல்ல குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டம்பான்னு. இதே ஆளுங்க தான் 4 நாள் முன்னாடி அந்த குதிரை காணாம போனா நீ உனக்கு துரதிருஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 4 நாளுக்கு அப்புறமா அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. சரி. இந்த விவசாயிக்கு ஒரு பையன் இருக்கிறான். 25 வயசு. அவன் அந்த குதிரையை பார்த்து அந்த குதிரை மேல எப்படியாவது சவாரி செய்யணும்னு சொல்லி முயற்சிக்கிறான். ஆனா அது காட்டுல இருந்து வந்த குதிரை. அது கட்டுக்கடங்காது. இந்த கட்டுக்கடங்காத அந்த குதிரை மேல சவாரி செய்யணும்னு சொல்லி முயற்சி செஞ்சப்போ அந்த குதிரை அவனை மேல இருந்து தள்ளி விடுது. தன் மேல ஏறினப்போ மேல இருந்து கீழே விழுந்தவனுக்கு காலு உடஞ்சிடுச்சு. மறுபடியும் ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? சோ அவர் கால் உடைஞ்சதுமே, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் உனக்கு பாரு. பையனுக்கு கால் உடஞ்சிடுச்சுன்னு. ஆனா இந்த விவசாயி எதுவும் பேசல. அப்பவும் பேசல, இப்பவும் பேசல. அவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு 4 நாளுக்கு அப்புறமா ராஜ்யத்திலே இருந்து ஆளுங்க வராங்க. நம்ம நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் போர் வரப்போகுது. அந்த போர் செய்வதற்காக ஓ இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே கூட்டிட்டு போறோம்னு சொல்லி, நீங்க வரீங்களா, போர் செய்றீங்களா, உங்களுக்கு இஷ்டம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கட்டாயம் பலவந்தமாக எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவனை கூட்டிட்டு போகல. ஏன்? இவனுக்கு கால் உடைஞ்சிருக்கு. கால் உடைஞ்சவனை கூட்டிட்டு போய் என்ன செய்யறது? ஸோ அவங்க பிள்ளைகள் எல்லாமே அழுது கொண்டே இருக்கும்போது அவங்களெல்லாம் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, எப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன் பையனுக்கு கால் உடைஞ்சதுனால உன் பையன் தப்பிச்சான். ஆனா எங்க பசங்களெல்லாம் கூட்டிட்டு போனாங்களே, அது போர். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. கை போகலாம், கால் போகலாம், உயிரே போகலாம். நாளைக்கு அவங்க வீட்டுக்கு திரும்புவாங்களா இல்லையா ஒண்ணுமே தெரியாது. எங்களுடைய சோகத்தை எங்களால வர்ணிக்கவே முடியுது. ஆனா பாரு, உன்னுடைய அதிர்ஷ்டம் உன் பையனுக்கு கால் உடைஞ்சதுனால உன் பையன் தப்பிச்சா, உனக்கு எந்த விதமான சோகமும் இல்லை. ஸோ 4 நாளுக்கு ஒவ்வொரு வாட்டி இது மாறிக்கொண்டே இருக்கு. எது அதிர்ஷ்டம் சொல்றாங்களோ அதுவே துரதிர்ஷ்டம் சொல்றாங்க, எது துரதிர்ஷ்டம் சொல்றாங்களோ அதுவே அதிர்ஷ்டமாக மாறுகிறது. ஸோ எதையுமே நாம அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று எதுவும் இங்க பார்க்கறதுக்கு இல்லை. அனைத்தும் நமக்கு என்ன வேண்டுமோ அது நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ். இது அனைத்தையுமே நமக்கு நாமே இதுதான் நம் வாழ்க்கைக்கு வேணும் சொல்லி தேர்ந்தெடுத்து இந்த பூமியில இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். நமக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. அதனை நாம் முதலில் அங்கீகரித்தால் என் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் என் நன்மைக்கே என்ற உணர்வு நமக்கு எப்போ வருகிறதோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஆனா நாமளோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு, இங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இங்க நடக்கலைன்னா நமக்கு வருத்தம் வருகிறது. அனைத்தையுமே நாம ஒரு ஃபில்டர் போட்டுக்கொண்டு அந்த நெகட்டிவ் எண்ணங்களோடு நெகட்டிவாவே பார்க்கும் போது நமக்கு அனைத்து கஷ்டம். ஸோ நம் ஆனந்தம் என்பது நம் கையில் இருக்கு. எதையும் நாம மனசுல போட்டுக்காம நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளால் வாழ முடியும். அதற்கு நாம ஒரு
அவேர்னஸோடு ஒரு முயற்சி, ஒரு சாதனை செய்தால் கண்டிப்பாக நாமும் கூட ஒரு புத்தராகவோ பத்ரிஜியாகவோ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்துமே நம் கையில் இருக்கு. நேற்று மேடம் கேட்டாங்க, எல்லாம் தெரியுதானே இதுலேருந்து வரதுக்கு கஷ்டமா இருக்குன்னு. ம் உங்களை என்ன ஒரு 25,000 மேலே இருந்து பேராசூட்ல குதிக்கவா சொன்னாங்க? இல்லையே. காரணம், நம்ம அது கஷ்டம்னு நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். இப்போ பளு தூக்குற அந்த உபமை சொன்னாங்க இல்ல. ஸோ நாம் அதை எப்படி ஏத்துக்கிறோமோ அப்படித்தான். மாட்டே மந்திரம் மந்திரம், நம்மளுடைய சொல்லுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மந்திரமாக வேலை செய்கிறது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 7 நாள் வகுப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமா? யார் சொல்லணும்? தெரியாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதை ஆமாம், இந்த அம்மா சொல்லிட்டு போவாங்க சரியான பிளேடுன்னு நீங்கள் நினைக்கல, நாளைக்கு உபயோகமாக இருக்கலாம். இல்லை இன்னைக்கு உபயோகமாக இருக்கிறது நாளைக்கு இதை விட இன்னும் ஒரு பெரிய கருத்தோடு ஒரு பெரிய மாதம் பெரிய கிளாஸ் சொல்லலாம். எதுவுமே இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லி நாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோமோ அதை செஞ்சுட்டு போகணுமே தவிர அதனுடைய பலனை பற்றி நாம் எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பல பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறோம். பரவாயில்லை, ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதனை மீறி நாம செயல்படணும். செயல்பட்டா ஒன்றும் நடக்காது. அதாவது ஒன்றும் புளிமுளிக்கு போகாது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். இப்போ நான் சொன்னது ஒரு 10 நன்மை நடந்தது, ஆனால் ஒரு சின்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கள் மாமனாருக்கு கோபம் வந்து அவங்க மாமியார் வீட்டு மேலே. அப்போதான் என் பொண்ணு கல்யாணம் முடிவாச்சு. அந்த கல்யாணத்துக்கு அவங்களை யாருமே கூப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்லை. உங்களுடைய கோபம் உங்களுடைய போகட்டும். அவங்க மூலமாக நம் குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்மை என்பது நடந்திருக்கு. வேற யாரும் கிடையாது. மாமியாருக்கு அம்மா வீடு தானே. உங்களுக்கு வேணா இருக்கலாம் வருத்தம், ஆனா வருத்தம் எங்களுக்கும் இருக்கு உங்களோட சேர்த்து. ஆனா அது நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை மீறி அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களும் வந்தாங்க. ஆனா எங்க மாமனாருக்கோ கோபம், அதனால பெருசா வந்தாரு கல்யாணத்துக்கு. பெருசா ஜெல் ஆகலை. அதாவது 3வது மனுஷன் மாதிரி வந்தாரு, உக்காந்தாரு, பார்த்தாரு, போனாரே தவிர அவர் உள்ளார நம்ம குடும்பம் சொல்லி இல்லை. காரணம் என்ன? மருமக பேச்சு கேட்கலன்னு சொல்லி. அது ஒரு சின்ன நெருடல் இருக்கலாம் அந்த நேரத்துக்கு. ஆனா நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த பகையை நாம கொண்டு போய் சேர்க்க கூடாது. செய்யறப்ப நான் இது பெருமையா சொல்லல மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி செய்யறப்ப ஒரு சின்ன நெருடல் என்பது ஒரு சிறிதா ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். பட் அதையும் மீறி செயல்பட நாம பழகிக்கணும். அவர் போயிட்டாரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவரு தவறிட்டாரு. இப்ப கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இப்ப எல்லாரும் நாங்க நல்லா தான் இருக்கிறோம். அது அந்த நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் மறந்துடுவாங்க, சரி போகட்டும்னு. இது பெருமைக்கு சொல்லல, எல்லாருக்கும் இருக்கிற இந்த சூழ்நிலையை அந்நேரத்துக்கு ஒரு சின்ன தைரியத்தை வரவழைத்து கொண்டு நாம் செயல்பட்டால் நமக்கும் அடுத்த நம்ம சந்ததிக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும்னு ஒரு செய்தியா இது சொல்றேன்.